என் ஆத்ம வணக்கங்கள். தனுசு ராசிக்காரங்க இப்பதான் நல்லா இருந்தோம் எல்லாமே. நம்மளுக்கு 7.5 முடிஞ்சது. திடீர்னு அர்த்தாசிரம சனி வருதுன்றாங்களே, என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்? ரொம்ப கஷ்டமா இருக்கே. இதுக்கு என்னதான் நம்ம செய்ய போறோம் அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்ப உங்க மனசுல எல்லாமே இது. இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க ராசிபதி குரு தான். குரு வீட்டுல தான் அவரு போய் அமர்கிறார். அப்போ குரு ஒரு சப்போர்ட்டா தான் இருப்பாரு உங்களுக்கு. அர்த்தாசிரம சனி பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தாது. அது இல்லாம உங்க ராசியை அவர் பாக்குறாரு. சனி பகவான் உங்க ராசியை பாக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு. உங்க ராசி ஆகிய 1ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசியுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப அதனால என்னென்ன பலன்கள் ஏற்படுமோ அதை பார்க்கணும். அர்த்தாசிரம சனி சொல்லியிருக்கேன். அதனால என்னென்ன பாதிப்பு வரும்? அஷ்டமத்துல பாதி. அப்போ வீடு, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் வழி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சற்று பாதிக்கும். சற்று பாதிக்கும், ரொம்ப பாதிக்காது. அப்போ என்ன ஆகும்? திடீர்னு ஏதோ ஒரு உடல் அசதி, சிறு சிறு நோய்கள் வந்து போகும். அடிக்கடி ஜுரம், தலைவலி இந்த மாதிரிலாம் வந்து பெருசா ஒன்றும் வராது. அடிக்கடி நண்பர்கள் உறவினர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா நான் பேசினாலே பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேது. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளும் வயசு இவ்வளவு வருஷமா ஃப்ரெண்டா இருந்தாரு, நான் சொன்ன தப்பா புரிஞ்சுன்னு என்கிட்ட கோச்சிக்கிறாரு, பேச மாட்டாரு. நல்ல ரிலேஷன்ஷிப் இவங்க, என்னோட உறவுக்காரங்க நல்லாதான் என்கிட்ட பழகிட்டு வந்தாங்க. திடீர்னு நான் ஒன்று சொல்லிட்டேன்னு சொல்லி கோச்சிக்கிறாங்க. இப்படிப்பட்ட பலன்கள் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கவனமா இருக்கணும். பேச்சில் கவனம் தேவை. கண்டிப்பா பேச்சில் கவனம் தேவை. உஷாரா இருக்கணும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் உஷாரா இருக்கணும். வண்டி வாகனம் வரும்போது உஷார் பண்ணணும். வண்டி வாகனம் போகும்போது உஷாரா இருக்கணும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் உஷாரா இருக்கணும். எல்லாமே உஷாரா இருக்கணும். தான் தாயாரை கவனமா பார்த்துக்கணும். தாயார் வழி உறவுகளை போற்றி போற்றி பாதுகாக்கணும். அவங்க விட்டுடக்கூடாது. எப்பவுமே தாய் வழி உறவு, தந்தை வழி உறவை நம்ம என்னைக்குமே விடக்கூடாது. இது நான் பொதுவாக இந்த பதிவுல சொல்லி ஆகும். இந்த 2 உறவுமே ரொம்ப முக்கியமான உறவு. அதை எப்பவுமே போற்றி தான் பாதுகாக்கணும். ஏனோ தானே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு 4 பேர் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அப்படி சொல்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அர்த்தாசிரமத்துல உங்களுக்கு கண்டிப்பாக இடம் மாற்றமே ஏற்படும். அது வீடு மாற்றமாக கண்டிப்பா இருக்கும். ஒரு வீட்டுல இருந்திருப்பீங்க, கண்டிப்பா வீடு மாறிடுவீங்க. அது ஒரு நல்ல மாற்றமா தான் இருக்கும். சில பேருக்கு வீடு இழப்பு ஏற்படும். இழப்பு ஏற்பட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் மாறுவாங்க. அதுவும் நடக்கும். ஆனால் உங்களுக்கு கணவன் மனைவி ஒரே ராசி இல்லாமல் வேற வேற ராசியா இருந்தால், அவங்களுக்கு நல்ல பலனா இருந்தா அது வேலை செய்யும். இப்போ உங்க லைஃப் பார்ட்னர் இல்லையா, கணவனுக்கு சரியில்லைன்னா மனைவிக்கு சரியாகும், மனைவிக்கு சரியில்லைன்னா கணவனுக்கு சரியாகும். இப்படியாப்பட்ட எதிர்பார்ப்பு, இப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் உங்க வாழ்க்கையில இருக்கும். அடுத்து உங்க ராசியை பார்க்கறதுனால சுறுசுறுப்பா இருந்த நீங்க எல்லாமே சோம்பல் ஆயிடுவீங்க, சோர்வா இருப்பீங்க. எப்படி? டயர்டா இருக்கு, என்னன்னு தெரியல. அங்க போலான்னு பார்த்தேன், ஆனா முடியல, போக முடியல, இப்படிதான் சொல்லுவீங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அடிக்கடி தியானம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், சுறுசுறுப்பா இருக்கணும், வாக்கிங் போகணும், இது மாதிரிலாம் பண்ணணும். அது இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இதனால வரைக்கும் கரெக்டான பேசுவீங்க, கரெக்டா நடந்திருப்பீங்க. இப்ப நீங்க பேசுறதை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு பேசுறது பேச்சை வச்சு எல்லாருக்குமே பிரச்சனை வரும். அது மாதிரிதான் வரும். அப்ப கவனமா இருக்கும். உங்க வேலை உண்டு, நீங்க உண்டு. எந்த விஷயமும் தலையிடக்கூடாது, மூக்க நுழைக்கக்கூடாது. யார் எப்படி போனா என்ன அப்படின்னு விட்டுருணும். அதுதான் உண்மையான விஷயம். அப்பதான் நீங்க இந்த காலத்தை கடந்து வர முடியும். அடுத்ததாக உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால
கடன்ல வாழ போறீங்க, கடன் கிடைச்சிரும், கடன் வாங்கி கடன் அடைப்பீங்க. இது மாதிரி தான் நடக்க போகுது. உங்களுக்கு எதிராளி, மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும், கொஞ்சம் குறையும். மீன் வந்து வந்து போகும், அப்போ சரியாகும். நீங்க செய்யக்கூடிய எரிபறிகள் தானம் பண்ணும்போது அதுலேருந்து விலகிடும். வம்பு வழக்குகள் கூட அப்படிதான், வரும் போகும் வரும் போகும், இப்படிதான் இருக்கும். முழுவதுமாக போய்விடாது. ஏன்னா நீங்க அர்த்தாசிரம சனியில் இருக்கீங்க, அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்த உத்தியோகம் கூட கிடைக்கும், திருப்பி வேற ஒரு உத்தியோகம் போய்க்கும். ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க, வேலையில ஒழுங்காவே இருக்க மாட்டான்ப்பா. அவர் பாத்தீங்கன்னா அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்காரு, கம்பெனி மாறிக்கிட்டே இருக்காரு, என்னன்னு தெரியல. இல்ல கவர்மெண்ட் வேலை செய்யறீங்களா, அப்பப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னன்னு தெரியல. இப்படிதான் சொல்லுவீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு நடக்கும். அப்ப அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும், கவலைப்படக்கூடாது. ஒரு வேலைன்னா இன்னொரு வேலை கிடைக்கும், மாதிரி மாறிட்டே தான் இருக்கும். மாற்றம் கண்டிப்பாக உண்டு, தொடர்ந்த மாற்றங்கள், அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்த பார்த்தா உங்களோட 10ஆம் இடத்தையும் பாக்குறாரு சனி பகவான், உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பாக்குறாரு. 10ஆம் இடத்தை பார்த்தா என்ன, போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீங்க கண்டிப்பா, அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். உத்தியோகமும் கண்டிப்பா கிடைச்சிரும், தொழிலும் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சம் பாதி பாதி லாபம் வரும். ஏன்னா இந்த அஷ்டாசிரம சனி பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சுதான் ஆகும். அப்படி இருக்கும்போது முழு பலனை எதிர்பார்க்க முடியாது, ஒரு 50% அது போதுமே உங்களுக்கு. நஷ்டமே இல்லாம ஒரு 50% வந்தாலே லாபங்கள் கண்டிப்பா வாழ்க்கை நடத்தின்னு போயிடலாம். இப்படிதான் நடக்க போகுது. நீங்க செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்பொழுது, உங்க ராசியாதிபதி குரு, குருவுக்கு அதிபதி முருகர், பெரும்பாலும் திருச்செந்தூர் முருகர் அங்க போயிட்டு வரலாம். இல்ல திருச்செந்தூர் சன்னதி இப்ப சமீபத்தில் கூட எங்கெங்க அங்க இருக்குன்னு சொல்றாங்க, அங்க கூட போயிட்டு வரலாம். இல்லைன்னா எந்த ஒரு முருகப்பெருமான் சன்னதி, பிரசித்தி பெற்ற முருகன் கோயில், அதெல்லாம் போயிட்டு வரலாம். சனிக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு வரணும், சனி பகவானுடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் போயிட்டு வரணும். சனிக்கிழமையில மௌனம் இருந்தது நல்லது, சனிக்கிழமையில மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்றது நல்லது, தான தர்மம் இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும், இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அது இல்லாமல் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில எல் சாதம் வழங்கணும், அவருக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் அபிஷேக ஆராதனை பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் காகத்திற்கு உணவு கண்டிப்பாக வழங்கிட்டு வரணும். எப்பயுமே இந்த அஷ்டம சனி நடக்கிறவங்க, ஏழரை சனி நடக்கிறவங்க எல்லாமே காகத்துக்கு உணவு வழங்கி வேணும். தினசரி பண்ணலாம், இல்லைன்னா சனிக்கிழமை பண்ணிட்டு வரணும், அமாவாசையில பண்ணலாம், இது மாதிரி பண்ணிட்டு வாங்க, அது நல்ல விஷயத்தை கொடுக்கும். அது ஒரு பரிகாரம் தான், கெடுபலம் கொஞ்சம் குறைஞ்சிரும், அவ்வளவுதான். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்கும். அதனால தனுசு ராசிகளும் பயப்பட வேண்டாம், ஓரளவுக்கு நல்ல பலனும் கிடைச்சிரும், வந்து வந்து போகும், உங்களுக்கு வந்து வந்து போகும். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன், பயப்பட வேணாம். இது நம்ம பெரிய மனுஷனுக்கு தொடர்பு கிடைக்கும், அதை நீங்க தக்க வச்சுக்கணும், கவனமா இருக்கணும், அதிகமா வச்சுக்க, லிமிட்டா இருக்கணும். எந்த ஒரு பழக்க வழக்கமே லிமிட்டா இருந்தீங்கனாலே கண்டிப்பா நல்லது. சில பேருக்கு அரசியல் சினிமாவில் கொஞ்சம் இழப்புகள் போயிட்டு வாய்ப்பு இழந்து அப்புறம் மீண்டு வரும், எல்லாமே அப்படிதான் நடக்கும், வந்து வந்து போகும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் அதனுடைய பலன் தான் இது. சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும், சில பேருக்கு வாய்ப்பு இழப்பு இருக்கும், சில பேருக்கு வாய்ப்பு இழந்து அப்புறம் திருப்பி வாய்ப்பு கிடைக்கும், இப்படிதான் நடக்கும். அப்போ அதுக்கெல்லாம் நீங்க தயாராகணும், அதை பத்தி கவலைப்படக்கூடாது, தோண்டு போயிடக்கூடாது. தோல்வியும் இருக்கும், வெற்றியும் இருக்கும், இதுவும் கலந்த மாதிரி. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வரலாம். நீங்க செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு நீங்க படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம், ஃபீஸ் கட்ட முடியாம இருப்பாங்க நிறைய குழந்தைங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், இது மாதிரிலாம் பண்ணலாம். இது இல்லாமல் அனாதை ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கும் உதவி பண்ணலாம், அங்க படிக்கிற குழந்தைங்களா இருப்பாங்க. இப்போ அனாதை ஆசிரமத்துல ஓரளவுக்கு உள்ள படிக்க வைப்போம், வெளியே கொஞ்சம் வயசா அதுக்கு படிப்பு கேட்ட வயது வந்தால் வெளியேற்றில் படிக்க வச்சு திருப்பி அந்த அனாதை ஆசிரமம் வந்து சேராம இருப்பாங்க, அப்படிலாம் இருக்கும். அவங்கெல்லாம் போய் உதவி பண்ணிட்டு வரலாம் தேடி. நீங்க கேட்கணும், போய் கேட்டால் தான் சொல்லுவாங்க, ஆமா எங்க ஆசிரமத்தில் குழந்தை வெளியே படிக்குது, அவங்களுக்கு ஒரு நாள் முடிஞ்ச உதவி பண்ண பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் செய்யணும் நீங்க, ஒரே சிந்தனை, ஒரே குறிக்கோள், ஒரே எண்ணமா இருக்கணும், அது உங்களுக்கு குணமும் கூட. அதுபடிதான் நீங்க நடந்து வரணும். எதுலையுமே தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கணும், தாமரை இலை தண்ணீர் ஒட்டுமா ஒட்டாது, அப்படிதான் இருக்கணும், பட்டும் படாம இருக்கணும்.
வரீங்களா வாங்க, போறீங்களா போங்க, அவ்வளவுதான் விஷயம். வீட்டுக்கு வந்த விருந்தினராக இருந்தாலும் நண்பர்களா இருக்கணும், அவங்கள்ட்ட அதிகமா பேச்சு வச்சுக்கூடாது. கரெக்டா இருக்கணும், கரெக்டா பேசணும். நீங்க எது பேசினாலும் பிரச்சனை வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும், புரிதல் இல்லாம இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க கவனமா இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே, நான் சொன்ன இந்த எரி பரிகாரம் தான் பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா நல்ல நடக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டான சூட்சும பரிகாரம் இப்ப சொல்ல போறேன். மும்மூர்த்தி அம்சமாக விளங்கக்கூடிய தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயர் மூன்று முகம், பிரம்மா விஷ்ணு சிவன் மூணுமே கலந்த சக்தி உள்ளவர் தான் தத்தாத்திரேயர். அவரை வியாழக்கிழமையில வழிபட்டு வரலாம், பௌர்ணமியில வழிபட்டு வரலாம். அவரை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னால் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியோட பலன் பாதிக்காம இருக்கும், கண்டிப்பா நல்லது நடக்கும். அந்த தத்தாத்திரேய வணங்கி அவருக்கு விரதமா இருக்கலாம், மௌன விரதம் இருக்கலாம், நிறைய தான தர்மம் பண்ணலாம். அவர் சார்பா வச்சு அன்னைக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். ஒரு குருவை ஏற்படுத்தி கொண்டு வியாழக்கிழமையில அவருக்கு விரதம் இருந்து வரலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி அர்த்தாசிரம சனி கண்டிப்பாக பாதிப்பு குறைஞ்சி கிடைமனம் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்படும் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.